பட்ஜெட் தாக்கல் எதிரொலியாக தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்வு. இன்று காலை சவரன் 61,960 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 62,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மத்திய பட்ஜெட்டின் உரையின் போது திருக்குறளை மேற்கோள் காட்டிய நிர்மலா சீதாராமன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் என்ற குரலுடன் வருமான வரி தொடர்பை வெளியிட்டார். சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் 5 சிறப்பு திட்டங்கள், புதிய விமான நிலையங்கள், தாமரை விதைகளுக்கு புதிய வாரியம் என அறிவிப்புகளை வெளியிட்டார் நிர்மலா சீதாராமன். பீகாரில் மதுபானி கலையை பிரதிபலிக்கும் புடவை அணிந்து பட்ஜெட் தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் பத்மஸ்ரீ விருது வென்ற துளாரி தேவி பரிசீலித்த புடவை கவனம் பெற்றது. பீகார் தேர்தல் வருவதால் நிதிஷ்குமாரை சந்தோஷப்படுத்தவே மத்திய பட்ஜெட் பீகாருக்கு வாரி வழங்கியிருப்பதாக திமுக எம்பி டி.ஆர். பாலு விமர்சனம். டெல்லி, புனே, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் விரைவில் அறிமுகமாகிறது ஏர் டாக்ஸி சேவை. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல். கூட்ட நெரிசல் உயிரிழப்பு ஏற்பட்ட பின் முதல் முறையாக பிரயாக்ராஜ் சென்றார் யோகி ஆதித்யநாத். ஹெலிகாப்டரில் ஆய்வு நடத்திய நிலையில் இன்று கும்பமேளா நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.